தமிழ்நாட்டில் 11 தெலுங்கு அமைச்சர்கள், 37க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தெலுங்குகள், இன்னும் அது 114 வரணும். அடுத்த முறை மொத்த அமைச்சரவையும் தெலுங்கர் கட்டுப்பாட்டு போகணும். அதுக்காக நீங்க திமுக ஓட்டு போடணும். மானம் கட்ட, ஈனம் கட்ட தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க என்று தெம்பிலும் திராணியில தான் நாங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். திமுக சீமான நாங்க RSS கைகூலின்னு சொல்லுவோம். ஆனா நாங்க தான் 2014 குருமூர்த்தியை பார்த்து பேசி, எங்க அப்பா செஞ்ச மாதிரி நான் ஒன்னும் அவ்வளவு ஒரு ரஃப் கிடையாது, நான் ரக்கடு கை கிடையாது, நான் கொஞ்சம் ரொமான்டிக் கை தான் அப்படின்னு அவரை பேசி கூல் பண்ணி தாஜா பண்ணி, நான் இந்துத்துவாவுக்கோ RSSக்கோ நான் ஒன்னும் இந்த வலதுசாரி சித்தாந்தத்துக்கோ எதிரான கிடையாது. என் மனைவி துர்கா கூட எல்லா கோயிலுக்கும் போறாங்க. ஆக நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால நீங்க எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க, லாபி பண்ணி கொடுங்க அப்படின்னு பேசி பீகாருடைய பிரசாந்த் கிஷோருடைய காலில் விழுந்து 3000 கோடியை கொட்டி வடநாட்டுக்காரனை ட்விட்டு போட வச்சு ஒரு ஆட்சிக்கு வந்தா அந்த ஆட்சியை கெடுக்க பார்க்கிறீர்களே, நீங்க நல்லா இருப்பீர்களா என்பதை தவிர வேறு என்னத்தை நான் கேட்க முடியும்? இப்படிப்பட்ட ஆட்சி தொடரணும். இந்த நல்ல ஆட்சி தொடர நீங்க உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க. இதெல்லாம் வேண்டாங்க. எங்களுக்கு மானத்தமிழனா இருக்கணும். குமரன் மெடிக்கல்ஸ் குமரன் மருந்தகமா மாறணும். காவிரி யாரு சுத்திகரிக்கப்படணும். ஈரோட்ல 100 விழுக்காடு மஞ்சள் தொழில். ஈரோட்டு முதலியார், ஈரோட்டு கவுண்டர், ஈரோட்டு நாடார், தேவர், பறையர், தேவேந்தர் கட்டுப்பாட்டில் போகணும். ஈரோட்டு நெசவு தொழில் தமிழன் கட்டுப்பாட்டில் வரணும். ஈரோடு தமிழரின் கோட்டையாக மாறணும். தமிழர் தந்தை என்கிற அந்த நிலை ஒளிந்து எங்களுடைய தந்தையுடைய வரலாறு எழுதப்படணும். எங்கள் தீரன் சின்னமலைக்கு ஈரோட்டிலே மாபெரும் சிலை அமைக்கப்படணும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு. போன முறை கைக்கு, இந்த முறை மைக்கு. நன்றி, வணக்கம்.